ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு மிஷின் தான், அதாவது ஹேக் தி பாக்ஸ்ல இருக்கு. அந்த மிஷின் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அதோட வாக் த்ரூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரிட்டையர்ட் ஆனாலும் அந்த மிஷின் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லேப்ஸ்ல வந்து இருக்கு, அதாவது லைவ்ல தான் இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா அது வந்து இந்த சேலஞ்ச் வந்து நீங்க அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது, எடுக்க முடியாது, இது ரிட்டையர்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால. மற்றபடி ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் வந்து இங்கே நம்மளுக்கு இந்த ஹேஷ்டேக் மிஷினோட ஐபி வந்து நம்மளுக்கு அதோட ப்ரொஃபைல்லேருந்து போய் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்மேப்பில் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் உள்ள வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. இது ஸ்கேன் ஆகிற ஒரு பக்கம் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா வழக்கம் போல பண்ற மாதிரி தான். டைரக்டரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்போம். டெட் பஸ்டர், டெப், கோ பஸ்டர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம லாஸ்ட் டைம் ரைட்டப்லையும் இந்த மாதிரி தான் பண்ணோம்னு நினைக்கிறேன், தெரியல. மோஸ்ட்லி வந்து சிடிஎஃப் சேலஞ்சஸ்னாலே உங்களுக்கு வந்து இதை தான் ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டூல்ஸ்லாம். அந்த டூல்ஸ்லாம் வந்து நீங்க ரன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து எதுவும் நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்காது, சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்து நானும் ஸ்டக் ஆனேன். அதுக்கப்புறம் என்னன்னா உள்ள வந்து இது ஒரு நல்ல மிஷின் தான், உள்ள வந்து கொஞ்சம் சிடிஎஃப் தரமா இருக்கும். அதனாலதான் வந்து நான் ஒரு சில இடத்துல ஸ்டக் ஆனதுனால எனக்கு இந்த மிஷின் ஆக்டிவ்ல இருந்தப்ப முடிக்கிறப்ப வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் முடிக்கிறதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளட்லாம் பாத்தீங்கன்னா உடனே குயிக்காலாம் முடிச்சிருந்தாங்க நிறைய பேர். ஓகே, நம்ம இது ஸ்கேன் ஆகட்டும். ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. நான் எந்த இடத்துல ஸ்டக் ஆனேன் அப்படிங்கிறத நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து என்னென்ன போர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 22, அதாவது SSH போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் HTTP போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு 9200 9200 போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. அந்த போர்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் சர்ச் இன்ஜினோட ஒரு போர்ட், சரிங்களா. இந்த எலாஸ்டிக் சர்ச் இன்ஜின்ங்கிறது வந்து என்னன்னா உள்ள இருக்கிற டேட்டா வந்து ஜேசானா வந்து நம்மளுக்கு ஜேசான் ஃபார்மேட் வந்து ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ள வந்து நிறைய பிளகின்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்கப்ப ஸ்பான்சர் ஆட் வந்து போட்டிருப்பாங்க எலாஸ்டிக் சர்ச் இன்ஜின்ன்ற மாதிரிலாம். அப்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது புரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப இதுல பாக்குறப்ப உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த போர்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த போர்ட் நம்பரை காப்பி பண்ணி இந்த போர்ட் அப்படின்ட்டு நீங்க கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா போர்ட் 80 அப்படின்னு போட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ல வரப்ப வந்து அது என்ன போர்ட் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிளாகரோட சம்பந்தமா இல்லை ஏதாவது ஒரு சம்பந்தமா அந்த போர்ட்டோட நேம் வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதனால அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், சரிங்களா. இப்போ வந்து இந்த போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படின்னா இதுக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், சரிங்களா. அதுக்காக நீங்க என்ன பண்ணா எலாஸ்டிக் சர்ச் இன்ஜினோட டாக்குமெண்டேஷன் வந்து இந்த இடத்துல படிக்கணும். இந்த மிஷின் நீங்க பண்றப்ப கொஞ்சம் ரியல் டைமா இருக்கும், அதை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இப்படிதான் வந்து ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங்லாம் இருக்கும். நம்ம வெறும் டூலை மட்டும் வச்சு டியூட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா. இதுல வந்து எலாஸ்டிக் சர்ச் இன்ஜினோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கா. இதுல வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த டூலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றப்ப அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு மேனுவல் கைடுமே டாக்குமெண்டேஷன் இருக்கும், சரிங்களா. அதை படிச்சு பார்த்தே வந்து பண்ணலாம். இதுல வந்து வேற மேப்பிங் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இதுல ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ கேட் ஏபிஐ இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் இருக்கா, இது வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து கேட் ஏபிஐஸ், கிளஸ்டர் ஏபிஐஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷன், ஜேசன் இஸ் கிரேட் ஃபார் கம்ப்யூட்டர் சம்திங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்போஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ளே இருக்கிற அந்த இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி, ஹோஸ்ட், ஐபி, அந்த நோடோட நேம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுதான். வேற ஹெல்ப் ஆர்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடுத்தது எப்படி நம்ம உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்க்குன்னு வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கும், அதாவது வந்து சர்ச் ஏபிஐஸ். இது வந்து போஸ்ட்ல போகுது, நம்மளுக்கு தேவை வந்து கெட்ல
போகிறதான் வந்து URI search. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கா கெட் ரெக்வஸ்ட் URI search, இதுதான் நம்மளுக்கு தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பேராமீட்டர் இருக்கா, இந்த பேராமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண வந்து கேட் ஏபிஐ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அதே மாதிரி இது வந்து என்ன, இந்த ஏபிஐ வந்து என்னன்னா URI search. சரிங்களா, இதில் வந்து நம்ம அடுத்தடுத்ததாக உள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இதில் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம எந்த டேட்டா வச்சு உள்ளே ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சும்மா அட்மின் அந்த மாதிரிலாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து உள்ளே ஒன்றுமே கிடைக்காது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்போ ஆனால் இதுக்குள்ளே வேற எந்த டீட்டெயிலை போட்டால் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு அடுத்த ப்ரிவிலேஜுக்கு வந்து நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டக் ஆச்சு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் ஹிண்ட் கேட்டப்போ இப்போ வந்து ஹேஷ்டேக்குன்னு சும்மா போட்டேன். வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் there is a needle in your அதுக்கு வந்து ஒரு குவாட் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க, there is a needle in this haystack, you have to search for it. ஓகே, சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதோட கீ வந்து எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணப்போ ஒரு இமேஜ் ஃபைல் இருந்துச்சா, அந்த இமேஜ் ஃபைலில் தான் அதை வந்து என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அந்த இமேஜை சேவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு அந்த கீ உள்ளே வந்து அந்த இமேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு சில கீ இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த கீ எடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. சரிங்களா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இமேஜுக்குள்ளே இருக்கிற மெட்டாஸை வந்து நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும். நம்ம சேனலில் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிட் டூல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எக்ஸிட்னா என்ன அப்படின்ட்டு. அதோட டைட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, இமேஜ் வச்சு ஒருத்தவங்களோட லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். என்னன்னா அதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்மள்கிட்ட இப்போ எல்லாத்துலேயும் மொபைல் இருக்குது, ஆண்ட்ராய்ட் மொபைலில். அதில் வந்து கேமராவில் வந்து ஜிபிஎஸ் வந்து எனேபிள் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜோட மெட்டாக்கள் வந்து அந்த ஜிபிஎஸோட லேட்டிடியூட் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை யாராவது எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் போட்டு பார்க்கறது மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு மெட்டா வந்து இதுக்குள்ளே இந்த இமேஜுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக நான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்கேஸ் உங்கள் மிஷினில் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது காலியில் இருக்குது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்ஸ். இந்த இமேஜோட நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, needle.jpg. ஓகே, strings needle.jpg. ஓகேவா, இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு base64 ஹேஷ் இருக்கும். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் base64ன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஹேஷ் ஐடென்டிஃபையர்னு ஒரு டூல் இருக்கா, அந்த டூலை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம டிக்ரிப்ட் பண்ணிக்கலாம். base64னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வச்சு கமெண்ட் லைன்லேயே அந்த டூல் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து டிக்ரிப்ட் பண்ணிக்கலாம். இல்லை பர்ப் ஷூட்டில் தான் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆன்லைன்லேருந்து base64 decode.org ஏதோ சம்திங் ஒரு சைட் இருக்குது, அதில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை டீகோட் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா, ஆனால் இந்த வார்த்தை வந்து என்னென்னா நம்மளுக்கு புரியல. இதுதான் வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் CTF தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதுதான். இது வந்து என்ன பண்ணோன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்பானிஷு. இதில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அது என்னன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம படித்தோமா, அதுக்கு ரிலேட்டிவாக தான் வந்து இதில் இருக்கும். என்ன சொல்லியிருக்குன்னா, ஹேஷ்டாக் இஸ் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீயை மட்டும் காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணி உள்ளே ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றும் நம்மளுக்கு பெரிய நல்ல டீட்டெயில்ஸ் மாதிரி இருக்காது. நான் இதை பார்க்குறப்பலாம் வச்சு
ரொம்ப மூச்சை போட்டு தேடி இருந்தேன். அப்போ அந்த 68 அக்கௌண்ட் நம்பர்னு ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும், ஐடி. அது வந்து 68 போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மற்ற இன்னொரு சம்திங் நிறையா வரும், சரிங்களா. ஆனால் இதில் பார்த்தப்பே ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அந்த கீ இருக்கா, அந்த கீயை மட்டும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதை எடுத்து நான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் வார்த்தை இருக்குல்ல, இந்த கிளேவ் சம்திங், இந்த வேர்டை வந்து நீ போட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரிஜினல் கீ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 base 64 ஹேஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. இது வந்து நீங்கள் காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த மிஷினோட கீ. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ டீகோட் பண்ணி பார்ப்போம். சேம் மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா யூசர் வந்து செக்யூரிட்டி. இப்போ யூசர் நம்மளுக்கு செக்யூரிட்டிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்ட் ஃபைலாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா spanish.is.key அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டாக வந்து கிடைச்சிருக்கு. இப்போ யூசர் வந்து என்னது, செக்யூரிட்டி. பாஸ் வந்து என்னன்னா ஸ்பானிஷ் இஸ் கீ. ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இது வந்து எதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த SSH இருக்கா, உள்ள வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஒரு SSH இருந்துச்சு. அந்த SSHோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். SSH இந்த SSH வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வாலில் வந்து சொல்லியிருக்கேன். செக்யூரிட்டி அட்டு அந்த ஹேஸ்டாக் மிஷின் இருக்கா, அந்த மிஷினோட ஐபிஐ போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ SSHல லாகின் பண்ணுறப்ப அடுத்து வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டை கேட்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் ஸ்பானிஷ் இஸ் கீ இருக்கா, அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். உள்ள பேஸ்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மிஷினோட யூசருக்குள்ளே நம்ம பூந்துட்டோம், சரிங்களா. இப்போ யூசருக்குள்ளே பூந்தோடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, யூசர் ஃப்ளாக் இருக்குது, ரைட்டு. இதுவரையும் எடுத்துட்டோம். இதுவரையும் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டக்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிளேவ் அப்படின்னு இருக்கா, அந்த வேல்யூ வந்து நம்ம உள்ள இண்டெக்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ வந்து கிடைச்சிருச்சு. சரி, இப்போ உள்ள ரூட் யூசருக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா. இப்போ இதோட ஐடி வந்து என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி ஐடி வந்து 1000, ஓகேவா. இப்போ ரூட் ஐடிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, PSSWD உள்ள வந்து வேற என்னென்ன யூசர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. இதை பார்த்துக்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து எந்தெந்த யூசருக்கு வந்து என்னென்ன மாதிரி ஆக்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா வேற என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, ரைட்டப் மிஷின். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ள வந்து PSP4 வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு PSP4 வந்து தேவையில்லை. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அதை வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து கிரான் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து ரன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து PSP4 வந்து தேவைப்படும், சரிங்களா. அதுக்கு தவிர வந்து வேற தேவைப்படாது. லினக்ஸ் எனுமரேஷன் ஸ்கிரிப்டை வேணால் போட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மிஷின் வந்து நான் அது பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இது தெரியும் அப்படின்றனால. நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ உள்ள வந்து இத்தனை யூசர்ஸ் இருந்தாங்களா, இந்த யூசர்ஸில் வேற யாருக்கெல்லாம் வந்து ஹோம் டைரக்டரி வந்து ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். etc பாஸ்வேர்டு ஃபைலில் grid home அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். செக்யூரிட்டி யூசரு, அதுக்கப்புறம் என்னன்னா கிபானா அப்படின்னு ஒரு யூசர் இருக்காங்க, சரிங்களா. இது வந்து நம்ம சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான்.
இதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு நம்ம வந்து வேறு யாரெல்லாம் இந்த ஹோம் டைரக்டரிலாம் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா கிபானான்னு ஒரு யூசர் வந்து உள்ளே இருக்காப்ல, சரிங்களா? இப்போ அந்த யூசருக்கும் உள்ள வந்து நமக்கு பர்மிஷன் இருக்குது அப்படின்னா அந்த யூசரை வச்சு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உள்ள ரன் ஆகிடுக்கா ஃபைல்ஸு, அதெல்லாம் வந்து எந்தெந்த யூசரோட ஆக்சஸில் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்பொழுதுமே. அந்த மாதிரி உள்ள வேற என்னென்ன ஃபைல்ஸ்ல வந்து உள்ள ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ps -ax இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சரி வேணாம் grep வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆக்சஸ்ல இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு எலாஸ்டிக் nginx கிபானா இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு, சரிங்களா? சரி கிபானா அதில் இல்லை, அது மேலே இருக்கிறது. கிபானா வந்து இங்கே இருக்கு. எங்கே இருக்குன்னா யூசர் ஷேரு கிபானா /bin அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரி, அதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, எல்லா இடத்துலையும் இந்த கிபானான்னு இருக்கா? அதுக்கு முன்னாடி வேற எது ஃபுல்லாக அந்த ரூட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா இந்த grep கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் ரூட் ஆக்சஸை யூஸ் பண்ணி ரன் ஆகிற அப்ளிகேஷனில் பெரிய லோடு மாதிரி ஒன்று தெரியும், கொச்சமச்சான்னு இருக்கும், சரிங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரூட் யூசரில் இருக்குது. அது எங்கன்னா பின்னு ஜாவா அப்படின்ற இதுக்குள்ளே இருக்குது. அதோட ஃபைல் வந்து பேட்ச் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா etc/logstash அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கு, சரிங்களா? சரி, இது என்னடா அது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். cd logstash அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா உள்ள வந்து ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு, சரிங்களா? இந்த ஃபைல்ஸ் வந்து என்னன்னா உள்ள ரூட் யூசரை யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? அப்பனா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளால அடுத்த கட்ட எஸ்கலேஷன்ஸ் வந்து பண்ண முடியும், சரிங்களா? இது வந்து பார்க்குறப்ப confd அப்படின்ற ஒரு டைரக்டரி மட்டும் இருக்கு. இதுதான் வந்து அதுக்குள்ளதான் நம்மளால போக முடியும், மற்ற ஃபைல்ஸுக்குள்ள வந்து போக முடியாது. அதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஃபில்டரு இன்புட் அவுட்புட்னு இருக்கு. இதெல்லாம் வந்து கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்மிஷன் டினைடுன்னு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா கிபானா அப்படின்னு இருக்கிற யூசரால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அந்த யூசரால ரூட் ஆக்சஸும் வந்து பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரையும். ஸோ கிபானா யூசரா நம்ம போனால் மட்டும்தான் உள்ள இருக்கிற மற்ற ஃபைல்ஸ்லாம் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போனா இந்த மிஷினை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிபானா யூசராக வந்து மாறணும். இப்போ வந்து ரூட்டு கிடையாது, நம்மளுக்கு கிபானா யூசருக்கு போயிட்டு தான் உங்களால் அடுத்த கட்ட நடவடிக்கையை பண்ண முடியும். யூசர் டு யூசர் வந்து போகிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இன்ஃபோசெக் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் வந்து அவர் ஹாக்கிசானோட பினாமி சேனல் தான். சரி ஹாக்கிசானோட சேனல் தான், அவரோட பினாமி சேனல். இது வந்து தமிழில் இருக்குது. அவரில் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்ட்டு. இது வந்து ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நினைக்கிறேன், யூசர் டு யூசர் போகிறனால. ஓகே, இப்போ வந்து இதில் கிபானா உள்ள ரன் ஆகுது. கிபானாங்கிறது வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச் இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளகின், ஓகேவா? அப்போ அந்த பிளகின்ல இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் மூலமா நம்மளால கிபானா யூசருக்கு வந்து உள்ள போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரி, அப்போ அந்த கிபானாவுக்கு போனோம்னா அந்த கிபானாவோட வெர்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த வெர்ஷன் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிபானா வந்து எங்க இருந்துச்சு அப்படின்ட்டு. யூசர் ஷேர் ஃபோல்டருக்குள்ள பார்த்தோமா, அந்த ஃபோல்டருக்குள்ள தான் வந்து கிபானா இருக்கு. அந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா யூசர் ஷேர் கிபானா பின்னு, அதுக்குள்ள வந்து என்னன்னா இன்னொரு கிபானா இருக்கும், சரிங்களா? இதான் அந்த ஃபைல் உள்ள இன்ஸ்டால் இருக்கிற இடம். அந்த இடத்துல போயிட்டு -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிபானாவோட வெர்ஷன் வந்து கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணனா கிபானாவோட இந்த குறிப்பிட்ட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பர்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடலாம் கூகுள் பண்ணி. எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ணது, அது வந்துருச்சு.
நீங்கள் வந்து வருஷனை இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்ற மெத்தட் இல்லை, இதில் வந்து இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. நான் யூஸ் பண்ணதில் இந்த ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். ஏன்னா நீங்கள் இந்த கிரிப்பு கமாண்ட் போடுறப்ப வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யூசருக்குள்ளே தான், சாரி இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து இந்த கிபானா வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இப்போ இந்த கிபானாக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. சரிங்களா, இந்த குறிப்பிட்ட வெர்ஷனுக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ள லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களே வந்து கிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி ரிவர்சல் எடுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நம்மளால வந்து ரிவர்சல் வந்து எடுக்க முடியும். சிடி உள்ள பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ரன் பண்ணி வச்சிருந்தா அதுதான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள வந்து லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து இந்த கிபானா வந்து உள்ள எந்த போர்ட்ல வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் சர்ச் இன்ஜின் வந்து உங்களுக்கு இந்த 9200வது போர்ட்ல வந்து உங்களுக்கு ரன் ஆச்சு. இதே மாதிரி கிபானாக்குன்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம எல்லா மிஷின்ஸ்லயும் வந்து உள்ள டிசிபி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, சரி என்னென்ன கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் வந்து என்னன்னா நெட் ஸ்டாட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். பார்த்தா இந்த மிஷின் வந்து அந்த நெட் ஸ்டாட்லாம் இல்லை. சரிங்களா, அப்படி இல்லைங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுன்னா எஸ்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி இதுல வந்து சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிசிபியோடது மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிசிபி, யூடிபி இது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து மேலே நான் காமிச்சிருக்கேன்னா இதில் வந்து எதுலலாம் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் அடுத்தது மேனுவல் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்களும் அடுத்தடுத்ததாக ட்ரை பண்ணுறப்ப ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். -L இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த கனெக்ஷன் வந்து லிசன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னா கட்டாயம் கிடையாது, இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. நீங்கள் வந்து இந்த கிபானாவோட மேனுவலை வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். அது வந்து எந்த போர்ட்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அதான் மேனுவலை படித்தா நம்மளுக்கு போதும் எந்த போர்ட்டில் இருக்கும்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து மேனுவலில் என்ன இருந்தாலும் போர்ட்டெல்லாம் வந்து மேனுவலில் என்ன போர்ட் இருக்கோ அந்த போர்ட்டை வந்து இவங்க மறுபடியும் மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் யாராவது அட்டாக்கர் வராங்கன்னா இந்த போர்ட்டை தான் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி டிஃபால்ட்டாக ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன வந்து டாப் போர்ட்ஸில் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா இதுதான் ஸ்கேன் பண்ணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மேனுவலாக போர்ட் நம்பரை கூட மாற்றி வைப்பாங்க. அந்த மாதிரிகள் வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அதனால வந்து நீங்கள் மேனுவலை பார்த்தாலும் இந்த மாதிரி சில கமாண்ட்ஸை போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். cat etc kibana.yml இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து எந்தெந்த போர்ட்ல வந்து ரன் ஆகும் அப்படின்ட்டு. சர்வர் போர்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு 5601, அதாவது 5601, அதாவது 5601வது போர்ட் தான் வந்து உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. உள்ள வந்து லோக்கல் மிஷின் சர்வர் ஹோஸ்ட் வந்து என்னன்னா லோக்கல் மிஷின்ங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எலாஸ்டிக் சர்ச் இன்ஜின் URL query வந்து எந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் 9200 அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனுவலில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சு போகும். ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள வந்து கிபானாவோட போர்ட் வந்து என்ன அப்படின்ட்டு. அதோட மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற இந்த மிஷினுக்கு ரிவர்சல் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து உள்ள பேலோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது Node.js
என் மிஷினோட ஐபி இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். மிஷினோட ஐபி வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ளே வந்து ப்ரௌசர் இல்லை. ப்ரௌசர் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரௌசர் பாரில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி ப்ரௌசர் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கேர்ள் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பல வீடியோக்களில் இப்போ நெட்கேட் வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து அதில் சொல்லியிருக்கேன். கேர்ள்ன்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த கேர்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌசரில் பண்ண வேண்டிய ஹெச்டிடிபி ஜெனரேட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நம்ம இங்கே லோக்கலில் இந்த கமாண்ட் லைன்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த கிபானாவோட போர்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 5601. சரிங்களா? இதான் அந்த போர்ட் நம்பரு. இல்லை அடுத்தது அவங்க கொடுத்துருக்க பேட் ஃபைல்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஷெல்லில் இருக்கிற லொக்கேஷன் டெம்ப் ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா lol.js அப்படின்னு இருக்கா, இந்த ஃபைல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நெட்கேட்டோட லிசனரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா போர்ட் நம்பர் வந்து லீட் போர்ட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு ரிவர்ஷல் வரணும். மேபி அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் இந்த கிபானா யூஸருக்கு. இன்கேஸ் அப்படி வரல அப்படின்னா இந்த ஃபைல் நேம் வந்து மாற்றுங்க. ஏன்னா வேற யாராவது இந்த காமனாக இருக்கிற நேம்ல வந்து யாரும் இந்த மாதிரி ஷெல்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த அந்த ஷெல் நேம்ல வந்து திரும்ப நம்ம ரன் பண்ணோம்னா ரிவர்ஷல் கனெக்ஷன் வந்து வராது. ஸோ என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணணும்னா lol2.js அப்படின்ட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 ஃபைல்ஸ் இருக்கா. ஓகே, lol2 இது வந்து ரன் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு நான் ஐடின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கிபானா யூஸருக்குள்ள நான் உள்ள பூந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ இதில் ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணிருப்போம்னா ஸ்பான் ஷெல் வந்து எடுப்போம். சரிங்களா? இந்த மிஷின் வந்து பைத்தான் வந்து ஸ்பான் ஷெல் எடுக்க முடியல. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா bin/bash-i பேஷ் ஷெல் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மிஷின்ஸ்ல வந்து எதுலையுமே வந்து உங்களுக்கு வந்து நெட்கேட் கிடையாது. சரிங்களா? நெட்கேட் இருந்துச்சுன்னா நம்ம நெட்கேட் வச்சு ஈஸியாக ரிவர்ஷல் எடுத்திருப்போம். ஆனால் நான் இங்கே நீங்கள் கேட்கலாம், அப்புறம் நெட்கேட் இல்லைங்கிற அப்புறம் எப்பறம் நீ இந்த சைடு மட்டும் நெட்கேட்டை யூஸ் பண்ண அப்படின்னா இது வந்து வெறும் லிசனர் மட்டும்தான். சரிங்களா? உள்ள அங்கேருந்து நான் விக்டம் மிஷின்லேருந்து ஜென்ரேட் பண்ணது வந்து நெட்கேட் வச்சு ரிவர்ஷல் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இது ஆல்ரெடி நெட்கேட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள வந்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த செக்யூரிட்டி யூஸராக இருந்தப்ப நம்மளால கிபானாவோட ஒரு சில ஃபோல்டர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அதாவது இடிசியில் logstack அப்படின்னு ஒன்று இருந்துச்சா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. இப்போ போயிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். logstash ஓகே, உள்ள போனோம் அப்படின்னா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கிபானா யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. நம்மளும் இப்போ கிபானா யூஸராக தான் இருக்கோம். ஸோ உள்ள போந்து என்ன வேணுமோ பண்ணலாம், விளையாடலாம். ஸோ இப்போ இதில் வந்து டேப்லாம் நம்மளால கொடுத்து ஆட்டோ ஃபில் ஆகாது. இது ஏன்னா சும்மா ஸ்பான் ஷெல்லாக தான் இருக்கு. ரொம்பலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தான் வந்து மேனுவலாக ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி ஆகணும். conf.d pwd போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகிறோம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில்ட்ரு, இன்புட்டு, அவுட்புட் அப்படின்னு இருக்கா. இந்த 3 ஃபைலையும் வந்து நம்ம எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அடுத்தது ரூட்டுக்கான
ரிவர்ஷல் வந்து எடுக்க முடியும். அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது வந்து கிபானா யூசர் வர வரைக்கும் மட்டும்தான். ரூட் ஷெல் எடுக்கிறது தான் வந்து இந்த மிஷின் வந்து ஈஸி. இப்போ வந்து ஃபில்டர் இருக்கா, ஃபில்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், கேட் பண்ணி உள்ள கோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். filter.conf, அடுத்தது cat input.conf, அடுத்தது cat output.conf. ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒன்று இருக்கா. ஃபில்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபில்டருங்கிற ஃபைலு அதுக்குள்ளே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட். இந்த எக்ஸிக்யூட்டுங்கிறது வந்து என்னென்னா இன்கேஸ் சிஸ்டம் கமாண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா, சாரி, சிஸ்டம் கமாண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது எக்ஸிக் அப்படின்ற லினக்ஸில் ஒரு கமாண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேட்ச் மெசேஜ். என்னன்னா இங்கே ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பானிஷ் மொழியில் இருக்கிறது தான். அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, கமாண்டோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா கமாண்டு தான். என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் அப்புறம் எஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்னன்னா ஒரு ஸ்பேஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக. நீங்கள் எப்படி ஸ்லாஷ் என்ன கொடுத்தோம்னா நியூ லைன் கிரியேட் ஆகும், அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து கமாண்ட் கொடுக்கணும். கமாண்ட் கொடுத்துட்டு நம்மளோட ரிவர்ஷல் எடுக்க வேண்டிய கமாண்ட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது இன்புட். அடுத்து இன்புட் ஃபைல் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இங்கே ரன் பண்ணுறோம்ல இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலு, இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இன்புட் ஃபைல் வந்து எடுத்து என்ன பண்ணுன்னா கிபானாலேருந்து ரூட் கிபானாவில் வச்சு ரன் பண்ணும். அந்த கிபானாவுக்கு வந்து என்னன்னா ரூட் யூசரோட ஆக்சிஸோட கனெக்ஷன் இருக்கா, ஸோ வந்து நம்மளுக்கு ரூட் ஆக்சிஸாக வந்து நம்மளுக்கு ரிவர்ஷல் கிடைக்கும். அதுதான் இதில் கான்செப்ட். அந்த 3 ஃபைலை தான் நம்மளுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபில்ட்ரு, இன்புட்டு, அவுட்புட்டு. சரிங்களா, இன்புட் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைலு, அதுக்கப்புறமேட்டு ஃபில்ட்ரு, அதுக்கப்புறமேட்டு அவுட்புட். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு கொடுக்கக்கூடிய இன்புட் ஃபைல் வந்து எந்த இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னா, இந்த ஓபிடி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா, இந்த ஓபிடிக்குள்ள கிபானாக்குள்ள லாக் ஸ்டாஷ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா எனி, ஆனால் இதில் வந்து மஸ்டாக இருக்க வேண்டியது வந்து என்னன்னா இந்த ஓபிடி கிபானா ஃபோல்டருக்குள்ள, சாரி இந்த டைரக்டரிக்குள்ள உங்களுக்கு வந்து லாக் ஸ்டாஷ் அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறம் எனி நேம் கொடுத்துக்கலாம். அந்த நேம்குள்ள தான் உங்களோட ரிவர்ஷல் கமாண்ட் வந்து இருக்கணும். இது வந்து என்னன்னா 10 செகண்டுக்குள்ள உங்களுக்கு ரிவர்ஷல் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். சரிங்களா, அடுத்தது அவுட்புட் ஃபைல் உங்களுக்கு இருக்கும். இது வந்து என்னன்னா ஜேசன்ஸா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது தேவையில்ல, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது வரையும் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்காக நம்ம எப்படி கமாண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன், லாக் ஸ்டாஷ் அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்ட்டு. இந்த ஃபைல் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்களே ஸ்பானிஷில், அதுக்கப்புறமேட்டு ஸ்பேஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பேஸு கோலன் ஸ்பேஸ் பேஷ் ஷெல்ல தான் நான் இப்போ எடுத்திருக்கேன், ரிவர்ஸ் ஷெல்லாக. சரிங்களா, அது ஏன்னா இந்த மிஷினுக்குள்ள வந்து நம்மளுக்கு நெட்கேட் கிடையாது, ஸோ வந்து பேஷ் வச்சு தான் நம்மளால ஷெல் எடுக்க முடியும். நான் இந்த பேஷ் ஷெல் பற்றி உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்தது நெட்கேட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெட்கேட் இல்லாத பட்சத்தில் எப்படின்னா ரிவர்ஸ் ஷெல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுவேன். அப்போதைக்கு உங்களுக்கு புரியும். அந்த இது நம்மளோட மிஷினோட ஐபி, அதுக்கப்புறமேட்டு அந்த போர்ட், எந்த போர்ட்டில் வந்து நம்ம லிசன் பண்ண போகிறோமோ அந்த மிஷினோட போர்ட்டுகள், சாரி வெறும் போர்ட்டு தான், 8080 இந்த போர்ட் இருக்கா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி விட்ருவோம். இந்த ஃபைல் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோமா, அதில் வந்து என்னென்னா நான் அப்பாச்சி சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் மிஷின்லேருந்து உள்ளே வந்து நான் அந்த லாக் ஸ்டாஷ் ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்பாச்சி சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து எந்த ஃபைலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஓபிடி ஃபைலுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ நான் அந்த ஃபைலுக்குள்ளே வந்து நான் மூவ் பண்ணிடுறேன்.
உள்ள பார்த்தீங்கன்னா வேற எந்த ஃபைல்ஸுமே இல்லை, ஓபிடிக்குள்ளே தான் இருக்கும். OPT/Kibana இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என் சர்வர்லேருந்து அந்த பேலோட வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். curl -o http என் மிஷினோட ஐபி ஓகே. இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதில் வேலைக்கு ஆகாது, கையாலே டைப் பண்ணிவிட்றோம். 10.10.15.214 log_a மறுபடியும் வந்து நம்ம அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகலான்னு பார்க்கலாம். அகைன் ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை, அந்த ஃபர்ஸ்ட் மேற்கூறி போடுறதுக்கு மறந்துட்டேன், அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி விட்டோமா? சரி, இப்போ நம்ம இதை உள்ளே போட்டோம் அப்படின்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது வந்து ரிவர்ஷல் உங்களுக்கு கிடைக்கும். சில சமயம் வந்து டைம் கூட ஆகலாம், ஒரு சில சமயம் வந்து 10 செகண்ட்ஸில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 10 செகண்ட்ஸில் வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ரூட் ஷெல் வந்துருச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் போர்ட் நம்பர் வேறு ஏதாவது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சில சமயம் உங்களுக்கு ரிவர்ஷல் கிடைக்காத வந்து பிரச்சனை வரலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ரூட்ல வந்துட்டோமா? இதுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரூட்டுக்குள்ள போயிட்டு உள்ள கேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா root.txt-க்குள்ள ரூட் ஃபிளாக் வந்து இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வந்து என்னால் கொஞ்சம் பேச முடியும், நிறைய உளறி இருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து உங்களால் ரிவர்ஷல் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு புதுசாக என்ன இருந்ததுன்னா கிபானாவில் இருந்த அந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ நாளாக நம்ம பார்த்து வந்து SQL இன்ஜெக்ஷனு, XSS இந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம கேர்ள் வந்து யூஸ் பண்ணுறது, கேர்ளை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஷெல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருப்போம். Node.js ஷெல் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த இமேஜுக்குள்ளே இருந்த base64 டீகோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலாஸ்டிக் சர்ச் இன்ஜின் இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக பார்த்துருப்போம், எப்பொழுதும் பார்க்கறதுல. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா இதுல ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து யூசர் டு யூசர் போயிட்டு அப்புறம் இன்னொரு யூசர்ல இருந்து ரூட்டுக்கு போயிருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வித்தியாசமா பார்த்துருப்போம். அதுதான் இந்த வீடியோல, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.